அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். சார், நம்ம நாட்டை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க, பார்க்குள்ளே நல்ல நாடு, வீரத்திலே தீரத்திலே பரமோணத்திலே உயர்மானத்திலே அன்னதானத்திலே ஆக்கத்திலே தொழில் ஊக்கத்திலே உயர் நோக்கத்திலே சிறந்த நாடு நமது பாரத நாடுன்னு மார்த்தொட்டி சொல்லக்கூடிய நாடாக நமது நாடு இருக்கு. இந்த சுதந்திரம்ன்றது பிரிட்டிஷ்காரர்களிடமிருந்து நமக்கு கிடைக்கப்பட்ட இந்த சுதந்திரம்ன்றது சாதாரணமாக வந்ததில்லை சார். இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை நமக்கு புரிந்தது கூட அடுத்த தலைமுறை, இந்த ஜென் ஜி தலைமுறை இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இந்த சுதந்திரத்தை பற்றி சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. இந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் பண்ண தியாகங்களை பற்றி சொல்லக்கூடிய கடமை நமக்கு இருக்கிறது. காமராஜரை பற்றி, பாரதியாரை பற்றி, வேலுநாச்சியாரை பற்றி, வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி நாம் மறுபடியும் சொல்ல, கொடிகாத்த குமரனை பற்றி, மறுபடியும் வீர வாஞ்சிநாதன் பற்றி சொல்லிக்கிட்டே போலாம் சார். நம்ம தமிழ்நாட்டில் இருந்த சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றி இன்னும் அதிகமாக சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அதை தாண்டி தேச தலைவர்கள் அத்தனை பேரினுடைய வரலாறுகளை ஒவ்வொன்றாக, அண்ணல் அம்பேத்கர் அவர்களை பற்றி, மகாத்மா காந்தி அவர்களை பற்றி, பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களை பற்றி, இப்படி ஒவ்வொரு சுதந்திர சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களை பற்றி ஒவ்வொரு சுதந்திர போராட்ட வீரர்களினுடைய வரலாறுகளை, தோழர் ஜீவானந்தம் அவர்களை பற்றின்னு தனித்தனியா நம்ம எடுத்து சொல்ல வேண்டிய கடமைகள் நமக்கு இருக்கு. அதுல முக்கியமா சார், பகத்சிங்காக இருக்கட்டும், ராஜ்தேவா இருக்கட்டும், சுகதேவாக இருக்கட்டும், இந்த ஒரே ஒரு நாளில் இதை எல்லாத்தையும் சொல்லிட முடியுமானா முடியவே முடியாது. இதில் நான் ஒரு சில விஷயம் மட்டும் இதில் கடத்திட்டு போகிறேன். உத்தம் சிங்னு ஒருத்தர் சார், பகத்சிங்கோட பார்த்து இன்ஸ்பயர் ஆன ஒருவர். இவரை மாதிரி நம்ம ஒரு நாட்டுக்கு சுதந்திர போராட்ட வீரர் ஆக்கணும்னு இன்ஸ்பயர் ஆனவர் உத்தம் சிங். 1919 ஏப்ரல் 13 ஜாலியன் வாலாபாக்ன்ற ஒரு படுகொலை நடக்குது. சமாதானத்துக்காக அத்தனை பேரையும் கூப்பிட்டு ஒரு இடத்துல நிப்பாட்டி வச்சு ஜெனரல் டயர்ன்றவரை சுட்டு கொள்றாரு சார். எல்லாரையும் ஒவ்வொருத்தரையா சுட்டு கொள்றாரு. இந்த ஜெனரல் டயரை பழிவாங்கணும்னு நினைக்கிறான் உத்தம் சிங். அந்த இடத்துல இருந்து தப்பிச்சவர் உத்தம் சிங் ஜெனரல் டயரை பழிவாங்கணும்னு நினைக்கிறாரு. 21 வயசு தான் சார் அந்த பையனுக்கு. அது வரைக்கும் பொறுமையா இருந்து அந்த ஜெனரல் டயரினுடைய வீட்டுக்கே போய் அங்க அவர் லெக்சர் பண்ணிட்டு இருக்காரு. ஜெனரல் டயர் லெக்சர் பண்றாரு. இவர் என்ன தெரியுமா பண்ணிருக்காரு, புத்தகத்துக்குள்ள அழகா துப்பாக்கி இருக்கிற மாதிரி கட் பண்ணி, பேஜஸ்ல துப்பாக்கி இருக்கிற மாதிரி கட் பண்ணி, அதுல துப்பாக்கியை கரெக்டா ஃபிட் பண்ணி, புத்தகத்தை கரெக்டா மூடி, அந்த லெக்சர் போற மாதிரி போய் அங்க வச்சு சுட்டுட்டார் சார். கரெக்டா ஜெனரல் டயரை மட்டும் சுட்டாரு. ஜெனரல் டயர் இறந்து போனாங்க, பழி வாங்கிட்டாங்க. இப்ப இங்கிருந்து தப்பிக்கிறதுக்குலாம் உத்தம் சிங் விரும்பல. அங்கிருந்து தப்பிக்கலாம் இல்லை, பிடிபட்டார். இப்போ அவங்ககிட்ட கேட்குறாங்க, உத்தம் சிங்கிட்ட கேட்குறாங்க, நீ ஏன் டயரை மட்டும் சுத்த? டயர், உனக்கு வெள்ளைக்காரர்கள் மீது கோபம் இருந்திருந்தா அங்கே இருக்கக்கூடிய பல பேரை காயப்படுத்திருக்கலாம். ஆனால் நீ ஜெனரல் டயர் மட்டும் ஏன் சுட்ட? அங்கே இருக்கவங்க மற்றவங்களாம் காயப்படுத்தலையே. உத்தம் சிங் பதில் என்ன தெரியுமா சார்? 21 வயசு பையனுடைய பதில் சார். அங்கே பெண்களும் குழந்தைகளும் இருந்தார்கள். பெண்களையும் குழந்தைகளையும் காயப்படுத்துவது பாவம்னு சொன்னா சார். பெண்களையும் குழந்தையும் காயப்படுத்துவது பாவம். எவ்வளோ பெரிய வார்த்தை சார், எவ்வளோ பெரிய பக்குவ நிலை சார், எவ்வளோ பெரிய தியாகிகள் சார் கிட்ட இருந்தாங்க. உத்தம் சிங் பிடிபட்டு நாட்டுக்காக உயிர் விட்டார்ன்றது வரலாறு. எல்லாத்தையும் தாண்டி கேள்விப்படாத அல்லது சொல்லப்படாத வரலாறுகள், அதிகமான வரலாறுகள், நம்ம பல தியாகிகளுடைய வரலாறுகளை விட்டுருக்கோம் சார். வடேடார் அப்படின்ற ஒரு பெண்மணி, எத்தனை பேருக்கு தெரியல. வடேடார், த பிரேவ் டாட்டர் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. வடேடார் அவங்க வந்து பெங்கால்ல ஜூலை 5 1911 பிறந்தவங்க. பிலாசபி படித்தவங்க. அங்கே இருக்கக்கூடிய ஸ்கூலில் ஹெட் மாஸ்டராக இருந்தவங்க. 21 வயசுலேயே ஹெட் மாஸ்டராக இருந்தவங்க. அப்போ சூரிய சென் அப்படின்ற ஒரு பெரிய புரட்சியாளரினுடைய அந்த கொள்கையில் ஈர்க்கப்பட்டு அவருடைய குழுவில் சேர்றாங்க. ஆணாக தன்னை வேஷம் போட்டுக்கிட்டு ஆயுத பயிற்சி எடுத்துக்கிறாங்க சார். நாட்டுக்காக வடேடார் என்கிற அந்த பெண் தன்னை ஆணாக மாற்றிக்கொண்டு ஆயுத பயிற்சி எதுக்காகன்னா, அந்த ஊர்ல ஒரு கிளப் இருக்கு சார். அந்த கிளப்போடைய பேரு பகர்தலி யூரோப்பியன் கிளப். இந்த கிளப்ல என்ன வாசகம் போட்டிருப்பாங்கன்னா, டாக்ஸ் அண்ட் இந்தியன்ஸ் ஆர் நாட் அலவுடுன்னு போட்டிருப்பாங்க. டாக்ஸ் அண்ட் இந்தியன்ஸ், ஏன்டா நாங்க ஒன்னும் அவ்வளவு கேவலமானவர்களா என்று அவர்களுக்கு எதிராக ஒரு பெரிய போராட்டத்தை இவங்க உருவாக்குறாங்க. இவங்க நசுக்கப்படுறாங்க. அந்த பகர்தலி யூரோப்பியன் கிளப்பை ஒரு புரட்சி படை போய் தீ வைக்கிறாங்க. ஆயுதங்களால தாக்குறாங்க. புரட்சி படை போய் தீ வைக்கிறாங்க. இந்த டாக்ஸ் அண்ட் இந்தியன்ஸ் ஆர் நாட் அலவுட் என்ற அந்த பெயர் பலகையெல்லாம் எரிக்கிறாங்க. இப்போ அந்த தீ வைப்பதில் அந்த புரட்சியில் வடேடார் அவங்க வந்து பெரும் காயமடைகிறாங்க.
இப்போ காயமடைந்து அங்கே இருப்பதனால தன்னை எல்லாரும் பிடிச்சிருவாங்கன்னு தெரிஞ்ச உடனே என்ன தெரியுமா சார் பண்ணுறாங்க? பாய்சன் கழுத்தில் கட்டியிருக்கக்கூடிய அந்த விஷத்தை குடித்து நாட்டுக்காக உயிரை விட்டவர்கள் இந்த வடேடர். இந்த பிரேவ் டாட்டர் ஆஃப் இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்னு இவங்களை சொல்கிறாங்க. இந்திய நாட்டிற்காக தன்னுடைய உயிரை தானே ஒரு விஷம் குடித்து விட்ட ஒரு இந்திய நாட்டினுடைய சுதந்திர திருமகள்னு இவரை பாராட்டுறாங்க. இப்படியான பெயர் தெரியாத தியாகிகளும் நம் நாட்டிற்கு அதிகமாக இருந்திருக்காங்க. இப்போ நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு, இத்தனை நாட்கள் ஆட்சி செஞ்சுட்டு வரோம், நமக்குள்ள நாமே வளர்ந்துட்டு வரோம். இப்போ வெள்ளைக்காரங்க இல்லை, கொடுமைப்படுத்துறதுக்கான ஆட்கள் இல்லை, இப்படிதான்ப்பா வாழணும்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இல்லை. ஆனாலும் கூட நாமே நமக்குள்ளே ஏதோ ஒரு வகையில் அடிமைப்பட்டு இருக்கோம். மொழி ரீதியாக, இன ரீதியாக, மத ரீதியாக, ஜாதி ரீதியாக, மாநில ரீதியாக. இந்த மாநிலத்துக்கும் அந்த மாநிலத்துக்கும் ஒத்துக்காதுப்பா, அந்த மாநிலத்துக்கும் இந்த மாநிலத்துக்கும் ஒத்துக்காதுப்பா. இந்திய நாட்டினுடைய பெருமையே யூனிட்டி இன் டைவர்சிட்டி தானே இல்லையா? இது எல்லாத்தையும் தாண்டி நமக்குள் நாம் அடிமைப்பட்டிருப்பதை தாண்டி வெளியே வந்தால் மட்டும்தான் இன்னும் நம் நாட்டை அடுத்த நல்ல பாதைக்கு அழைத்து செல்ல முடியும். சார், பாபர் படையெடுப்பு நடந்தது. பாபரால இந்தியர்களோடு சண்டை போட்டு ஜெயிக்கவே முடியல சார். 3 நாட்கள் 4 நாட்கள் இந்தியர்கள் அவ்வளவு திறனா இருந்தாங்க. இரவு நேரத்தில் அவரும் அவருடைய படை தளபதி நடந்து வரும்போது தூரமா பார்த்தா இந்த அடுப்புகள் இருக்குல்ல, போர் நடக்கும்போது கேம்ப் போட்டிருப்பாங்களே, இந்த பக்கம் ஒரு கேம்ப், அந்த பக்கம் ஒரு கேம்ப். அந்த கேம்ப்ல, அதாவது இந்தியர்கள் இருந்த கேம்ப்ல அடுப்பு பார்த்தா நிறைய கும்டி அடுப்பா தெரியுது, நிறைய அடுப்பு தெரியுது. பாபர் கேட்கிறாரு, ஒரே அடுப்பு வச்சு சமைக்க வேண்டியதானே, அவங்க ஏன் நிறைய அடுப்பு வச்சு சாப்பிட்றாங்க? அப்போ கூட வந்து தளபதி சொல்றான், சார் அவங்க நாட்டில் கேஸ்டிசம் ஜாஸ்தி, சாதி வேறுபாடு ஜாஸ்தி. இந்த சாதிக்காரை சமைச்சதை அவன் சாப்பிட மாட்டான், அந்த சாதிக்காரன் சமைச்சதை அவன் சாப்பிட மாட்டான். இப்படி ஒவ்வொரு சாதிக்காரர்களும் தனித்தனியாக அடுப்பு வச்சு சமைச்சுக்குவாங்க. பாபர் சொன்னாராம், நாளை போரினுடைய வெற்றி நம்முடையதுன்னார். நாளை போரினுடைய வெற்றி எப்படின்னு கேட்டிருக்கான். இந்தியர்களுக்குள் ஒற்றுமை இல்லை, அவர்களை வெல்வது எளிதுன்னு சொல்லி தான் பாபர் நம்மை ஜெயித்தாருன்னு நம்ம நாட்டு வரலாறு நம்ம கற்றுக் கொடுக்குது சார். நமக்குள் ஒற்றுமை இருந்தால், நமக்குள் ஒரு அந்யோன்யம் இருந்தால், எல்லோரும் நம் சகோதர சகோதரிகள் என்ற எண்ணம் இருந்தால், நம் நாட்டை நாம் தான் பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால், நம் நாட்டின் காவலர்கள் நாம். நம் நாடு இன்றைக்கு மட்டுமல்ல, என்றைக்குமே ஒரு சுதந்திரமான நாடாக, மற்றவர்களுக்கு உதாரணமான நாடாக அமையும். அப்படி அமைய வைக்கக்கூடியது ஒவ்வொரு இந்தியனான நமது கடமை. நன்றி, வணக்கம்.